வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்றம் செயல் அவர் மேல என்ன நடவடிக்கை? சாலை மறியல் அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியலாம்? சரி சரி, அவங்க வைக்கிற நீங்களே சரி சொல்லுங்க. சரி, அந்த கோரிக்கை 10 நாளா தொடர்ந்து நடக்குது. ஜூலை 8ல இருந்து நடக்குது இந்த போராட்டம். இல்ல கன்சர்னா நீங்க கன்சர்னா என்ன பண்ணும்? முதல்ல ஆசிரியர்கள், அவங்க யாரு படித்தவர்கள், பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள், அவங்களை டக்குன்னு என்ன பண்ணுவோம்? நீங்க இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது இது பண்ணி அதை சரி பண்ணி இருக்கணும்ல. சரி, நீங்க தான் சொல்லுங்க. என்ன சொல்லப்பட்டது? சிறையில் அடைச்சு அவங்களே நான் சந்திச்சு அவங்களுக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல என்ன சொல்லுங்க. இல்ல உங்களால நான் என்னை உங்களை சந்திக்க நான் அனுமதி கேட்டேன் காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட, ஐயா ஜெயச்சந்திரன்ட்ட. அவர் கைது செய்யப்பட்டு வச்சிருக்கிறவங்கள நீங்க சந்திக்க முடியாது, அது சட்டப்படி அது அந்த மாதிரி அணுகுமுறை இல்லைன்றாரு. நான் கேட்டேன், நீங்க அப்படின்னா நீங்க முத நாள் அவங்க போராடும் போதே நீங்க துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ சந்திச்சு அந்த கோரிக்கையை ஏற்றது சரி செஞ்சிருக்கணும்ல நான் கேட்டேன். இல்லை அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு போய் பேசி அவங்களெல்லாம் சந்திக்க வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாருமே கேட்கலன்றீங்க. இதுல எது உண்மையிலே உங்களை சந்திச்சிங்க? என்ன சொன்னாங்க? எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளா இதே பதில தான் நீங்க சொல்றீங்க. அதனால எங்களுக்கு உடன்பாடு இல்ல. நீங்க அறிவிப்பை வெளியிட்டீங்கன்னா நாங்க கலைந்து போறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க எங்க போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறோம். அதற்கடுத்து இந்த கடைசி 8 நாள் யாருமே எங்களை பேசல, அழைத்து பேசல. தினங்களும் எங்கள் மீது குற்றப்பத்திரிகை பதிவு இருக்காங்க. தினமும் குற்றப்பத்திரிகை பேர் போட்டுட்டே இருக்காங்க. சரி, ஒரு இடத்துல ஒன்று கூடி எங்கள் கோரிக்கையை தெரியப்படுத்துறது கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. பேருந்து விட்டு இறங்கும் பொழுதோ 4 பேர் 5 பேர் சீக்கிரம் நின்னாலும் அப்படியே கைது செய்திடுறாங்க. சரி, முதல்வர் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது 99% நிறைவேற்றிட்டேங்கிறார். ஆனா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து சொன்ன எந்த அறிக்கையுமே நாங்கள் நிறைவேற்றல. சரி, நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்க கூடவே இருக்கிறேன். நம்பிக்கையோட இருங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க. நீங்க வெளியில விடும்போது நான் மறுபடியும் சந்திக்கிறேன். இதை மனச்சான்றின்படி தான் இதை பேசணும். இதுல ஊடகங்கள் எல்லாம் நீங்க இடத்துல யாரு கூட நிக்கணுங்கிறது நீங்க முடிவெடுத்தா நிக்கணும். பாருங்க, அரசு வீடு தேடி அரசுன்னு விளம்பரம் செய்து எத்தனை 100 கோடிகளை கொட்டி நீங்க வரும்போதெல்லாம் பாக்குறீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் எப்பவுமே செய்தி அரசியல் தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது, செய்யவும் மாட்டாரு. இப்பவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க. என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகளில்
திராவிட மாடல் அரசு 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்குங்கிறாங்க. இதுல பெருமை அடைய ஏதாவது இருக்கா? அப்படி என்றால் இந்த அரசு 1,00,000, இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு 1,00,000 பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது, 1,00,000 போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள். அதுக்கு இதுல பெருமை அடைகிறதுக்கு ஒண்ணும் இல்ல. 1,00,000 பிரச்சனை இருக்கு இங்க. இப்போ பல போராட்டங்களுக்கு போராடவே அனுமதி இல்லை. இப்ப இந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்ற மாதிரி போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று என்னுடைய செவியை, என்னுடைய நேர்காணலை கேட்கிற அறிவார்ந்த இன மக்கள், இந்த மண்ணின் மக்கள் சிந்திக்கணும். போராடி கொண்டிருப்பவர்கள், வீதியில் நிற்பவர்கள் யார் என்று பார். நம்மை சுமக்கிற தாய் 10 மாதம்தான் உயிர் கருவறையில் வைத்திருக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பல ஆண்டுகள், 18-20 ஆண்டுகளுக்கு மேலே அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கிறார். பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள். இதுதான் உலகம், இவர் உன் பெரியப்பா, இவர் உன் அப்பா, இவன் ஒரு சித்தப்பா, இவன் உன் பாட்டி, இவர் உன் தாத்தா, இதெல்லாம் சொல்லுகிற மாமா அத்தை. இந்த உறவுகளை உலகத்தை காட்டுகிறது. இது மரம், இது செடி, கொடி. ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள் தான். உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர், இவன் தான் சாக்ரட்டிஸ், இவன் தான் ஏங்கல்ஸ், இவன் தான் பிளாட்டோ, இவன் தான் புத்தன், இவன் தான் பூலே, இவன் தான் அம்பேத்கர். இதெல்லாம் காட்டுவது யார்? உலகத்திற்கு ஆசிரியர் பெருமக்கள் தான். இன்னைக்கு சீமா நின்று இந்த உத்தனை ஊடகத்துக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு என்னை உருவாக்கி என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அலெக்சாண்டரே சொல்றான், என்னை உருவாக்கியது என் ஆசிரியர் பெருமக்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க. இது ஒன்றும் புதுசா அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடலை. அறிவார்ந்த மக்களே, இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அன்றைக்கு இதே கோரிக்கை, அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது இதே கோரிக்கையை வச்சு போராடினார்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000 பேர். இந்த கோரிக்கைக்கு நானும் அப்போது போராடினேன். அவர்களுக்கு ஆதரவாக ஐயா ஸ்டாலினும் போராடினார். அப்ப அவர் அடுத்து எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர் பணியை முழு நேர நிரந்தர பணியாக மாற்றி தருவேன் என்ற உறுதியை அளித்தார். அது அவர்களுடைய 181வது அறிக்கையில் அது இருக்கிற 181வது விதி, அதை நிறைவேற்றுங்கள். அவர் கொடுத்த வாக்குறுதி தான், அவர் கொடுத்த வாக்குறுதி தான். அதை நிறைவேற்ற சொல்லி ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து போராடுறாங்க. 3.5 ஆண்டுகள், அடுத்த 6 மாசத்தில் தேர்தல் வரப்போகுது. ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது உங்களுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு, விரைவில் அறிவிப்பு வரும், உங்களுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு, விரைவில் அறிவிப்பு வரும். இதுவரை வரல. போராடுகிறவர்கள் 10 நாளா போடுறாங்க. ஜூலை 8ஆம் தேதி தொடங்கிய போராட்டம். போராட போக குவிய விடாம தடுக்க, அதுல குவிந்தவர்களை தூக்கி கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் அடைக்க, திருப்பி மாலையில் விடுதலை செய்ய, அவர்கள் ஊருக்கு போய் திருப்பி வர முடியாதுன்னு இங்கேயே தெருவோரங்களில், தொடர்வண்டி நிலையங்களில், பேருந்து நிலையங்களில் படுத்து கிடந்துட்டு திருப்பி அங்கேயே குளிச்சுட்டு வந்து பச்சையும் பட்டினியுமா குடும்பத்தை பார்க்காம போராடி கொண்டிருக்கவன் யாரு? ஆசிரியர் பெருமக்கள். அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க, ஒரு வலிமை மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்களும் உழவர் குடிமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் நாடு. மருத்துவன் போற்றப்படுகிறான், மருத்துவனுக்கு மதிப்பு இருக்குன்னா அது நோயுற்ற சமூகம். காவல்துறைக்கு, வழக்கறிஞருக்கு, நீதிபதிகளுக்கு மதிப்பு இருக்கு ஒரு நாட்டில், அது குற்ற சமூகம். அது குற்ற சமூகம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த சமூகம். எந்த நாட்டில் உழவர் குடிகள் போற்றப்படுகிறார்கள், கொண்டாடப்படுறோம், அதான் பசியற்ற சமூகம். ஆனால் அப்படிப்பட்ட கட்டமைப்பு இங்க இருக்கா? ஆசிரியனே வீதியில் நிற்கிறான், நான் வீடு தேடி போறேன், ஓரணியில ஒன்று சேரு, உங்களோடு முதல்வர். ஏன் இவர்களோடு முதல்வர் வரல? இவர்களோடு முதல்வர் வரலையே, ஏன் வரல? இது மட்டுமா? 14,000 பேர், இங்க 12,000, 14,000 பேர் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தேர்வு எழுதி காத்திருக்கான். எப்போ? சரியான வயதில் பட்பம் படிச்சு முடிச்சுட்டு. 14 வருஷம் காத்திருந்தவன உனக்கு வயது போயிடுச்சு, 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னு தூக்கி வீசுற. நீதான் சொன்ன வந்துருன்ட்டு. பாருங்க எப்படிப்பட்ட கொடுமை நடக்குதுன்னு பாருங்க. 14,000 பேர் ஆசிரியர் தேர்வுக்கு எழுதி பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறான். 14,000 பேர். இந்த ஆசிரியர்களுக்கு, இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாசம் 12,500 ரூபாய் வாழ முடியுமான்னு பாருங்க. மின்கட்டண உயர்வு, சொத்து வரியில கட்டட உயர்வு, வாடகை உயர்வு, இதுல எல்லாம் எங்க போய் வாழ முடியும்? எங்க போய் வாழ முடியும்? இது போக 3,500 தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் வேலை வாய்ப்பு 3,500 தான்.
அதுல இந்த அதிமுக ஆட்சி செஞ்ச அரிய பெரிய சாதனை யார் வேணாலும் எழுதலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தோம், பீகாரி எழுதலாம், குஜராத்தில் எழுதலாம், உத்தரப்பிரதேஷ்கார் எழுதலாம், ராஜஸ்தானி எழுதலாம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வந்து எழுதலாம். வேலை கிடைச்ச பிறகு 2 வருஷத்துல தமிழ் கற்றுக்கலாம். வேலை கிடைச்ச பிறகு அவன் எது தமிழ் படிக்கிறான்? எவ்வளவு அறிவார்ந்த ஆட்சியாளர்களை நம்ம எதிர்கொண்டிருக்கோம்னு பாருங்க. இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, 3500 வேலை, 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான் என் பிள்ளைகள். ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா? விடியல் பயணம் எப்போது தொடங்கியது? இது எவனாவது கேட்பான்னு வருவானா? ஈவேரா ஐயாவை பற்றி பல கேள்விகள். அதுல என்ன செக்கிழுத்த எங்க பாட்டன் வாவு சிதம்பரனார் அவரு இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்குல தொங்கினோம்னா, இல்லை எங்க பாட்டன் காமராஜர், எங்க தாத்தன் காமராஜர், எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் மாதிரி தூக்கில் பிரிச்சா 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தாரா நாட்டு விடுதலைக்கு? இந்த வாழு மகான் ஒருத்தருக்கான நல்ல கண்ண 6 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு சுருட்டுக்கிட்ட சுட்டி மீச முடிய ஒவ்வொன்றா புடுங்கும் போதும் காட்டி கொடுக்காம போராட்டத்தை வெளியேறாம போராடின ஒரு மகன். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஏதாவது செஞ்சது உண்டா அவர்கள்? எனதுக்கு நீ அவரை பற்றி கேள்வி அங்க எது கேட்கிற? கேட்டா அந்த தலைவர், தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு, நாங்க அரசியல் கேள்விகளை தவிர்க்க சொல்லியிருக்கோம். இது என்ன கேள்வி? அறிவார்ந்த கேள்வியா? ஒருத்தம் கூட தேர்ச்சி பண்ண முடியாது தமிழ் இந்த நாட்டின் பிள்ளைகள். 13 லட்சம் பேர் வேலை இல்லாம வெளியில் நிக்கிறான். இந்த 13 லட்சம் பேர் குடும்பம். நான் என்ன கேட்கிறேன், நீ யார்? எங்க அம்மாவுக்கு நீ எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற? என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் 1000? என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் 1000? எனக்கு வேலை கொடு, நான் எங்க அம்மாவை காப்பாத்துறேன், என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன், என் தம்பியை பாத்துக்கிறேன், எனக்கு வேலை கொடு. நீ அதை என்ன வீதியில் நின்று தெருவில் நின்று போராட விட்டுட்டு பொறியியல் படித்தவன், பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன், இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன், வாயில் காவலர் வேலை, வாட்ச்மேன் வேலைக்கு 400 விண்ணப்பிச்சிருக்கான். அதிமுக சட்டமன்றத்துல அமைச்சர் படிச்சது இருக்கு. சட்டமன்றத்துல வாட்ச்மேன் வேலைக்கு படிச்சுட்டு எல்லா பட்டதாரியும் டாஸ்மாக் கடையில சாராயம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஒரு வேலைகள் வந்து வீதியில திடுறான். நீ வீடு தேடி போற, நாங்க ரோடு தேடி ஓடியாரோம் போராடுறதுக்கு. பகுதி நேர ஆசிரியர்கள்ல 200க்கும் மேற்பட்டவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க கொடும் குற்றச்செயலில் ஈடுபட்டீங்கன்னா உங்க மேல வழக்கு பதிவு செய்யாம நீங்க உங்களை யார் உரிமை கேட்டு போராட சொல்றது? நான் எழுப்புகிற கேள்வி இதுல இது போக நீங்க பாத்துங்க, இது போக இந்த அவர்களுக்கு வந்து தங்கச்சி கேட்குறாங்க பாருங்க, நீங்க வழக்கு பதிவு செய்யறது இதெல்லாம் என்ன மாதிரி கொடுமைன்னு பாருங்க. இப்போ இந்த நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள் கேட்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா? இது குற்ற செயல், இது குற்றம் அப்படின்னு நீங்க அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது, அடைச்சு வைப்பது, முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியா இல்ல? அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இந்த நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அவர் மேல இந்த சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிதான் உங்க கோரிக்கை, அந்த கோரிக்கையா தான். அப்ப முதல் குற்றவாளி யாரு? இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா நாடு உருப்பற்றும். ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான், விவசாயி வீதிக்கு வந்துட்டான், மீன் பிடிக்கிற மீனவன் வந்துட்டான், மாணவன் படிக்கிற மாணவன் வந்துட்டான். நாட்டை நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றத நம்புற கூட்டம் இருக்கிறவரை இந்த கேடுகட்ட ஆட்சி முறைதான் நிலவும். ஆசிரியர் வீதியில் போட்டா மாணவன் எப்படி படிப்பான்? அது மட்டும் இல்லாம சுதந்திரமா போராடுவதற்கு கூட எங்களுக்கு இடம் கொடுக்கப்படல. அதனாலதான் நாங்க வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளா வீதியில போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அததான் தங்கச்சி நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு சொன்னது, ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம். போராடுவதற்காவது அனுமதித்தார்கள். அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக அவர்கள்ட்ட இருந்தது. அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி, ஒரு சுபாஷ் சந்திர போஸ், ஒரு பகத்சிங் உருவாக முடியுது என் உடன் பிறந்தார்களே. ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் ஒரு முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திர போஸோ உருவாக முடியாது. கருவிலே அழிச்சு விடுவாங்க. போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள். அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும். பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு போதிக்கிறார். இப்ப எந்த வழியில் நின்று எங்க உரிமையை நாங்க பெறுவது? போராட்டம் தான் வாழ்க்கை, போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறதா மார்க்சியம் கார்கி. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறாங்கிறான்.
நீங்க போராட்டத்தில் இருந்தா உலகம், போராடலைன்னா உலகம் இவ்வளவு மாறுதலாலே கண்டிருக்காது. அதான் விதி. எங்களை போராடவே அனுமதிக்கலையே. என்ன ஜனநாயகம்? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எவ்வளவு பெரிய அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெரிய கொலை குற்றம், கள்ளச்சாரங்காச்சனெல்லாம் வெளியெழுதிட்டு இருக்கான். மலையை வெட்டி கொண்டு போய் குவாரிங்கிற பேர்ல லட்சக்கணக்கான கோடியை வித்து திங்கிறவன், மணநெல்லி திங்கிறவன், கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் வெளியெழுதிடுறான். அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உள்ள கிடக்குறான். சார், நாமக்கல் மாவட்டத்துல கிட்னி திருட்டு நடைபெறுவதா? எது? நாமக்கல் மாவட்டத்துல கிட்னி திருட்டு நடைபெறதா ஒரு தகவல் இருக்கு. 3 லட்சத்துக்கு ஏழை மக்கள் எல்லாம் வந்து அவங்கள ஆசை வார்த்தை கூறி கூட்டு போயிட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு கிட்னி எல்லாம் வாங்குறதா ஒரு தகவல் பரவி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்திருக்கு? நான் எப்படி பார்க்கணும்னு நீங்க சொல்றீங்க? இது 1-2 கொடுமையா இருந்தா இது பண்ணலாம். நான் சொல்லிட்டேன், லட்சம் பிரச்சனை இருக்கு. பள்ளி மாணவர்கள் இறப்பதிலேயே நமக்கு சந்தேகம் இருக்குது, அவர்களுடைய உறுப்பு திருடப்படுதுன்னு தான். உங்களுக்கு தெரியுது எதுக்குன்னு. நீங்க இங்க பணக்காரர்கள் இதயத்திற்கு, சிறுநீரகத்திற்கு, இதுக்கெல்லாம் வந்து கண்களுக்கெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப யாராவது வந்தா, நீங்க எல்லாம் ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி மூளை சாவுன்னு ஒரு நோய் நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்தி கேள்விப்பட்டதுண்டா? மூளை செத்துருச்சுன்னு சொல்லுங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க அண்ணன். அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இப்ப நடக்குது அப்படின்னா, இங்க சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டுல, இப்ப அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்றாரு பாருங்க, நாம் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி விட்டோம், இந்தியாவின் சந்தையை பிடித்து விட்டோம்னு பேசுறாப்ல. இந்தியாவின், அப்ப இந்தியா என்ன நாடு? இல்ல, ஒரு சந்தை. நாம அவர்கள் உற்பத்தி செய்யற பண்டங்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான். இவன் நல்லா இருக்கான், இவனுக்கு இதயம் 2 கோடி போகும், கண்ணு நல்லா பார்வை, லாங் சைட், ஷார்ட் சைட், தூர பார்வை, கிட்ட பார்வை நல்லா இருக்கு, இது ஒரு 1 கோடி போகும். 2 சிறுநீரகம், 2மே நல்லா ஃபங்க்ஷன், அது நல்லா இயங்குது, இது ஒரு 2 கோடி போகும். ஹார்ட் ஃபங்க்ஷனிங் அருமையா இருக்கு, இது ஒரு 4 கோடி போகும். நீ இன்னும் ஒரு பண்டம் தான். ஏன்னா ஆஸ்பத்திரியில முடியலன்னு படுத்துப்பாரு, உனக்கு யாரு இல்லைன்னா நான் அனாதைன்னு மட்டும் சொல்லு, காலையில உறுப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. அப்புறம் இதுல சிறுநீரகத்தை திருடுறானே, சிறுநீரகத்தை திருடுறான். நீரை திருடுனா பூமியில இருந்து, இப்ப மனுஷன் இருந்து சிறுநீரகத்தை திருடுறான். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? திருட்டு பைய கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்தா திருட்டுன்னு அப்புறம் திருடாம என்ன நடக்கும்? போராட விடாம காவல்துறை தடுக்கிறாங்க, போராடக்கூடிய செய்தி செய்யக்கூடிய செய்தியாளர்களையும் தாக்கப்படுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்படி செய்தியாளர்களையும் தாக்குறாங்கிற செய்தியா கொண்டு போய் சேருங்க, தயவு செய்து சேருங்க. அண்ணனையே பேச வச்சு எல்லா திருடணும் நினைக்காதீங்க, நீங்களும் கொஞ்சம் பேசுங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம பேருந்து நிலையம், ரயில் நிலையத்துல தங்கி இந்த போராட்டத்துல கலந்துக்கிறதா சொல்றாங்க. வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம திமுக அரசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன், நான் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் சொல்றேன். அப்புறம் அவர் நிறைவேற்றாம, அவர் நிறைவேற்ற என்ன இருந்தா நிறைவேற்றிப்பார் நினைச்சு, அவர் தான் 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டாரு. இப்போ அதுக்கு மேல நிறைவேற்ற அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்த பிரச்சனை, இப்ப வாக்கை காசு கொடுத்து வாங்கி கொள்ள முடியுங்கிற நிலைமை இருக்கு வரை மக்களின் வாழ்க்கை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட மாட்டார்கள். சாதி மத உணர்ச்சியும் சாராயமும் பணமும் திரைக்கவர்ச்சியும் இருக்கும் வரை இந்த நாட்டில் நல்ல அரசியல், நல்ல அதிகாரம் பிறக்காது. அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். என்னைக்கு பழச்சாறு கடையில் கூட்டம் கூடாமல் திரையரங்குகளில் கூடிச்சோ, என்னைக்கு நூலகத்தில் கூடாமல், பழச்சாறு கடையில் கூடாமல் சாராய கடையில் கூடிச்சோ, திரையரங்குகளில் நூலகத்தில் கூடாத கூட்டம் திரையரங்குகளில் கூடிச்சோ, என்னைக்கு மொழி இனப்பற்றில்லாமல் சாதி மதப்பற்று கூடியதோ அன்னைக்கு செத்துச்சு இந்த தமிழ் சமூகம். விளையாட்டு திடலில் கூடாத இளைஞர்கள் கேளிக்கை விடுதிகளில் போதைப் பொருள்களை நுகர்ந்து கொண்டு அந்நிய இசைக்கு ஆடுகிற இந்த பப் மாதிரி கிளப்புகளில் போய் கூடுகிற இளைஞர் கூட்டம் பெருகிச்சோ அன்னைக்கு செத்துச்சு இந்த இனம், அன்னைக்கு முடிஞ்சு இவனுடைய நாடு. இதுல நம்ம பேசி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே வழிதான் இருக்கு இதுக்கு, புரட்சி, ரெவல்யூஷன், எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய மாற்று. இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வருகிறவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள், அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிறார்கள், பிஜேபியை வரவே விடக்கூடாது, அழிக்க வேண்டும் என்கிறார்கள். நாங்கள் ஒரு கோட்பாட்டில் இருக்கோம், இந்த அடிப்படையின் அரசியல் கோட்பாட்டையே தகர்க்கணும்னு நினைக்கிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்க தேவைப்படுது. இது ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க, நாங்க இந்த அமைப்பு தப்புங்கிறோம். இந்த அமைப்புக்குள்ள எவை இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். ஒரே மணல், ஒரே மண்ணு,
ஒரே அச்சு. எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும். முதல்ல மண்ணை மாத்தணும், இல்லைன்னா அச்சை மாத்தணும். நான் என்ன சொல்றேன், அச்சை மாத்துவோம்டாங்கிறேன். இதுதான் இங்க இருக்கிறது. இதுக்குள்ள இருந்து திமுகவை ஒழிச்சிடணும். ஏன் ஒழிக்கணும்? திமுகவை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? வாரிசு அரசியலின் தொடக்கம் இந்த நாட்டில் காங்கிரஸ். அதை பேசணும்ல, அதை ஒழிக்கணும்ல. அது ஒழிக்கணுமா இல்லையா? ஒழிக்கணும். ஊழல் இல்லாத கட்சி எது? இடி ரைடு போன எல்லா இடத்திலையும் பிஜேபி பணம் வாங்கிருக்கு. தேர்தல் பத்திரத்துல எலக்ட்ரல் பாண்டுல அதிகமா பணம் வாங்கினது பிஜேபி. இரண்டாவது இந்த மம்தா அம்மா, காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கிருக்கு. திமுக கூட வாங்கியிருக்கு. 500 கோடிக்கு மேல மாற்றின்ட்டே வாங்கியிருக்கு. அவங்களே கணக்குல கட்டுறாங்களே. மகாராஷ்டிரால மராட்டியத்துல 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சு. இது ஊழலா இல்லையா? இது கையுட்டா இல்லையா? இப்ப இதெல்லாம் ஏன் பேசல? காங்கிரஸ் கட்சி போபாஸ் ஊழலை ஏன் பேசல? காங்கிரஸ் கட்சி ஊழலே இல்லையா? 2G அலைக்கற்ற ஊழல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் நடந்தது. அதை பத்தி பேசல. ஊழலுக்காக ஒரு கட்சியின் தலைவி சிறைக்கு போனது, ஒரு நாட்டின் பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போனது அதிமுக அதனுடைய தலைவி. ஏன் அதை பேசல? எங்கெல்ல ஊழல்? இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது அதெல்லாம் ஒரு வெற்று வார்த்தை. அது சாதாரண ஒரு நேர்மையான ஆட்சியில் அமர்ந்தால் அரை நொடியில ஒழியும். வாங்கினா தோச்சு போடுவேன்னா வாங்க மாட்டான். இங்க அதெல்லாம் சிக்கல். இங்க அடிப்படையை மாத்தணும். உங்களால யாரால நாளைக்கு நான் முதலமைச்சரா வந்தா மரத்தை வெட்டிட்டா நட்டு வளர்த்துருவேன், நீரை உறிஞ்சிட்டா தேக்கி வச்சிருவேன், இந்த சாலையை போட்டுருவேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவேன், எல்லாருக்கும் தரமான சரியான கல்வியை கொடுத்துருவேன், மருத்துவத்தை கொடுத்துருவேன். ஆனால் மணலை என்னால் ஆத்து மலையை எப்படி உருவாக்க முடியும்? ஏன் இந்த கேள்வி யாருக்கும் தோணல? நம் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலைங்கிற புரிதல் ஏன் வரல? இப்ப என்னென்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான்? மலையை நொறுக்கி விற்கிறவன் கல்குவாரி முதலாளின்றான். சமூகம் அவனை கொண்டாடுது. மணல் விற்கிறவன் மணல் முதலாளி, மணல் குவாரி ஓனர்னு அவனை மதிக்குது இந்த நாடு. சாராய ஆலைகளை அரசு விற்குது. அரசு வச்சிருக்கு. இந்த கேட்டா சொல்லும், காமராஜர் அரசு அவர் கை காசு போட்டா படிக்க வச்சாருன்னு சொல்லும். இந்த அரசு முதலமைச்சர் அரசு காசுல தான் படிக்க வைப்பாரு. அவர் அரசாங்க காசில் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார். நீங்க அதே அரசாங்க காசில் டாஸ்மார்க் கடையை கட்டி ஆலையை கட்டி எங்களை குடிக்க வைக்கிறீங்க. ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். ஒருத்தன் மனித புனிதன், இந்த கூட்டம் மனிதரே இல்லை. விளங்கிடணும். திமுகவுக்கு ஓட்டு போடும் ஒண்ணுதான், திருட்டு பையில வீட்டுக்கு கூப்பிடுறது ஒண்ணுதான் சொல்லி செத்தவன் எங்க தாத்தன் காமராஜர். நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். ஒரு 2 பிரச்சனை இல்லை. இங்க தகர்க்க வேண்டியது கட்டடத்தை, அடிப்படை கட்டடத்தை தகர்க்கணும். பகத்சிங் அதான் கற்பிக்கிறான். புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பதுதான்ங்கிறான். அந்த புரட்சிக்கு எல்லாரும் தயாராகாத வரை ஆசிரியர் வீதியில் நிற்பான், மருத்துவன் நிற்பான், ஏழை தொழிலாளி நிற்பான், போக்குவரத்து தொழிலாளி நிற்பான், மீனவன் நிற்பான், மாணவன் நிற்பான், உழவர் நிற்பான், துப்புரவு தொழிலாளி நிற்பான், எல்லாம் நிற்பான். நீ சொந்த நாட்டில் அகதி ஆகி கொண்டிருக்கா. எல்லா இடத்தையும் எடுத்து பறிச்சுக்கிட்டு இருக்கான். 8 துறைமுகம், புதிய துறைமுகம், சின்ன சின்ன துறைமுகம் அமைக்க தனியா இருக்கு. கடலை ஒப்பந்தம் கொடுக்குறான். கடலை குத்தகை கொடுக்குறான். எல்லா இடத்துலயும் சிப்காட் தொழிற்சாலை 2000 3000 ஏக்கர், பரந்தூர்ல 5000 ஏக்கர் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்துல பறக்க விண்ணூர்தி இருக்கான்னு கேட்டா யார்கிட்ட பதில் இருக்கு? சொந்தமா விண்ணூர்தி இல்லாத நாட்டில் விண்ணூர்தி போக்குவரத்துக்கு ஒரு அமைச்சர், கால்நடை பற்றி கவலைப்படாத ஒருத்தருக்கு கால்நடைத்துறை அமைச்சர், பாலை பற்றி கவலைப்படாத ஒருத்தனுக்கு பால்வளத்துறை அமைச்சர். இது நாடா? இது என்னது? கொடுமை நடக்குது. ஏன்னா இவ்வளவே நீங்க போடா வரிய பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். போட்டா போடுங்க, போடலைன்னா போடுங்க. மறுபடியும் 5 மணிக்கு வாரேன்.